யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரோம். இன்னைக்கு இருந்து யோகி ராம் சுரத்குமார் அவர்களால் எட்டர்னல் ஸ்லேவ் அப்படின்னு அழைக்கப்பட்ட மா தேவகி அப்படிங்கிற பகவானுடைய பக்தை யோகியை பற்றி சொல்லக்கூடிய அனுபவங்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு அவதார புருஷங்களும் வரும்போதே அவளுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை யார் பெற்றிருக்காளோ அவளும் சேர்ந்தே வருவா. அப்படி வந்தவா தான் மா தேவகி அம்மா. சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவங்க, 9 பேர் கொண்ட பெரிய குடும்பத்தில் 7ஆவதாக பிறந்தவங்க. படிப்பில் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்தாலும் தான் மேற்கொண்ட எந்த செயல்லையும் ரொம்ப சிறப்பாக அந்த விஷயங்களை பண்ணக்கூடியவங்க. சின்ன வயசுலேருந்தே ஞானிகள் குறித்த தேடல் அவங்களுக்குள்ளே இருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தரோட புத்தகங்களை படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த படிக்க அவங்களோட தேடல் இன்னும் ஜாஸ்தியாச்சு. வேலூர் மடத்தில் இருந்த சுவாமி விஸ்வேஸ்வரானந்தா அப்படிங்கிறவர்கிட்ட ஆன்மீக உபதேசங்கள்லாம் நிறைய கேட்டுட்டாங்க. சுவாமி விஸ்வேஸ்வரானந்தா யாருன்னா அன்னை சாரதா தேவியோட நேரடியான சிஷ்யர். அவரோட வழிகாட்டுதல்னால இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. வாழ்க்கையும் அப்படியே சிறப்பாக போயின்னு இருந்தது. அவர் மகா சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமா சென்னையில் ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கக்கூடிய தன்மயானந்த மகாராஜோட வழிகாட்டுதலோட இவங்களோட ஆன்மீக பயணம் தொடர்ந்துட்டே இருந்தது. ஆனால் அப்பப்போ எளிதாக நேரடியாக ஒரு குருவோட சன்னதியில் உட்கார்ந்து அவரோட பேசவும் அவருடைய வழிகாட்டுதலோடு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி ஒரு குரு வேணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருந்தது. சரீரம் தாங்கின குரு தனக்கு வேணும் அப்படிங்கிற ஏக்கம் அவங்க மனசு பூரா இருந்தது. சட்டுன்னு ஒரு நாள் ரமண மகரிஷியோட புஸ்தகம் ஒன்று படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த புஸ்தகத்தில் படிக்கும்போது நெருப்பு மாதிரி அந்த புஸ்தகம் அவங்கள சூழ்ந்துண்டது. என்ன ஒரு ராஜமார்க்கம் இது அப்படின்னு அதை படிக்கும்போது அவங்களுக்கு தோணித்து, அது எப்பேற்பட்ட அவதார புருஷர் அவர், இவரை மாதிரி ஒருத்தரோட காலடியில் உட்காண்டு ஞானம் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஞான தேடலோட அந்த தவத்தி அவங்கள ஆட்கொண்டு ஆரம்பிச்சுடுத்து. அவங்க ஃபிசிக்ஸில் எம்ஃபில் பட்டம் பெற்று சேலம் சாரதா கல்லூரியில் ஒரு சீனியர் லெக்சரராக பணியாற்றிட்டு வந்தாங்க. விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி எல்லாரையும் மாதிரி ஒரு மனசு எப்படியாவது டாக்டரேட் பட்டம் வாங்கி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டுன்றது. இருந்தாலும் துறவிகளோட வாழ்க்கையை குறித்தின அவங்களோட பரந்த வாசிப்பு அவங்கள ஒரு வைராக்கியத்தோடு வாழ வச்சிருந்தது. ஞானியரோட உரையாடக்கூடிய உபாசகர்கள் சாதகர்களோட அவங்க வாழ்க்கையோட லட்சியத்தை விட்டு அகலாதபடி அவங்களுக்கு ஒரு மனநிலையை ஞானிகள் கொடுத்துட்டே இருப்பா. அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் தேவகிமாவும் இருந்தாங்க. 1986 வருஷம் சில கல்லூரி நண்பர்களோட திருவண்ணாமலை ரமணாசிரமத்துக்கு வந்திருந்தாங்க. ஊர் முழுக்க கரண்ட் இல்லை, மின்வெட்டு. ஆசிரம் முழுக்க இருட்டாக இருந்தது. ரமணரோட மகா சமாதி அதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் சின்ன விளக்கு, அதாவது சுடர் விளக்கு இருந்தது. அது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. மெல்ல அது கிட்ட போக போக ஏக்கமும் துக்கமும் தொண்டையை அடைச்சது. என் மனசு முழுக்க உங்களோட உபதேசத்தினால தான் நிறைஞ்சிருக்கு. குருவோட அனுகிரகம் ஒன்று மட்டுமே போதும்னு நான் தீர்மானமாக இருக்கேன். உங்களை மாதிரியே இல்லை ராமகிருஷ்ணர் மாதிரியே ஒரு குரு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த அகல் விளக்கை பார்த்துட்டே தாரையாக அவங்களுக்கு கண்ணீர் வருது. இதெல்லாம் அவங்க மனசில் ஓடுறது. என்ன வேணும் என்ன வேணும்னு தனக்குத்தானே மனசு எவ்வளோ கேட்டாலும் குரு மட்டுமே வேணும் அப்படிங்கிற தீர்மானமான ஒரு பதில் இருந்தது. என்னை புரிஞ்சுண்டு நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலையும் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு குரு வேணும். ரமணரையும் ராமகிருஷ்ணரையும் படித்து ஏங்கி கிடக்கக்கூடிய எனக்கு அவளை மாதிரியே எனக்கு ஒரு குரு கிடைக்க மாட்டாரா அப்படிங்கிற மனசு அவங்களுக்குள்ளே பொங்கிகிட்டே இருந்தது. உலக வாழ்க்கையில் இருந்த பற்று நிறைய விட்டு போச்சு அவங்களுக்கு. ஆத்ம சாட்சாத்காரம்,
தன்னை அறிஞ்சிக்கிறது, அதை பற்றி மட்டும்தான் அவங்களுக்கு எண்ணமாக இருந்தது. ரமணரோட உபதேசம் தான் பசுமரத்தாணி மாதிரி அவங்க மனசில் பதிஞ்சு கிடந்தது. ராமகிருஷ்ணர் அது எப்படி அழுது அழுது அந்த மகாகாளி பவதாரணியோட தரிசனம் அவருக்கு கிடைச்சதோ அந்த மாதிரி ஒரு பக்தி இவங்க மனசுலயும் இருந்தது. ரமணரோட சன்னதியில இருந்த மாதேவகியோட மனசில் தான் ஒரு கல்லூரி விரிவாளர் அப்படிங்கிறது எல்லாம் மறந்து போய் கண்களில் மூடிண்டு தியானத்திலேயே இருந்தா. சட்டுன்னு உள்ளுணர்வு, இப்போ கண்ணை தர அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வர கொஞ்சம் தூரத்தில் அந்த அகல் விளக்கோட வெளிச்சத்தில் ரமண பகவானோட படம் ஜொலித்தது. தன்னை சுற்றிலும் இருந்த அந்த இருள் துயரம் எல்லாம் நகர்ந்த மாதிரி இருந்தது. அதுக்கு நடுவில் குரு அப்படிங்கிற விளக்கோட ஜொலிப்பில் அந்த திருமுகம் தெரிஞ்சது. மெல்ல அந்த புகைப்படம் பார்க்கும்போது புன்னகையோடு இருந்த அந்த குரு தன்னையே பார்க்குற மாதிரி, தன்னுடைய 2 கண்களால் கருணையை பொழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணிச்சு. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மகத்தான உணர்வு பாய்ஞ்சுட்டே இருந்தது. ரமண பகவான் அந்த இடத்துல பேசாமல் பேசின மாதிரி தோணித்து. அவரோட முழு இருப்பை அங்கே மாதேவிக்கு அம்மா உணர்றாங்க. என்ன செய்யறதுனே தெரியாமல் அந்த பேருணர்வோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் மீள முடியாமல் தவிக்கிறாங்க. உடம்பு, மனசு, புத்தி, இதயம்னு எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்று பொங்கி பொங்கி வழியறது. இது என்ன இது என்ன அப்படின்னு மனசு தவிக்கிற போது, இதுதான் கருணையா, இதுதான் அந்த கம்பேஷனா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலா, தன்னோட கேள்விக்கு இதுதான் பதிலா அப்படிங்கிற ஒரு ஆனந்த அவஸ்தை, இது வரைக்கும் அவங்க அனுபவிக்காத ஒரு அவஸ்தை. அந்த ஞான சாகரத்தில் அவங்க மூழ்கி எழுந்தாங்க. சட்டுன்னு மின்சாரம் வந்தது. தனக்குள்ளே இது வரைக்கும் அதிர்ந்துட்டு இருந்த அந்த மின்சாரம் மெதுவாக தன்னோட வேகத்தை குறைச்சின்றது அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் எல்லாரும் கிரி பிரதட்சணம் சுற்றி வரத்துக்காக போகிறாங்க. அவங்களுடைய மாணவிகள் சில பேர் இவங்க திருவண்ணாமலை போகிறாங்கன்னு சொன்ன உடனே யோகி ராம் சுரத்குமாரை பற்றி சொல்கிறாங்க. மேடம், நீங்கள் திருவண்ணாமலை போகும்போது அவர் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பார்க்குறதுக்கு பிச்சைக்காரர் மாதிரி தான் இருப்பார், குளிக்கிறதும் கிடையாது, உடையெல்லாம் மாற்றுவாரான்னு தெரியாது, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அவரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நல்லா பேசுவார், பெரிய ப்ரொஃபஸர் மாதிரி பேசுவார், ரொம்ப நல்லா ஆங்கிலத்தில் பேசுவார் அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனாலும் மாதேவிக்கு அவங்களுடைய மனசில் ரமண பகவானும் அவருடைய உபதேசங்கள் மட்டும்தான் மேலோங்கி இருந்தது. கிரி பிரதட்சணம் முடிஞ்சு நேரடியாக சன்னதி தெருக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறாங்க. சுவாமியை பார்க்க முடியுமாங்க அப்படின்னு மாதேவிக்கு அங்கே கேட்குறாங்க. இல்லைங்கம்மா, இப்போ தான் சாமி கோயிலுக்கு போனாங்கன்னு அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார். சரி, நேராக கோயிலுக்கு போகிறாங்க, அங்கேயும் இல்லை. அங்கே கேட்கும்போது இப்போ தான் அவர் கோயிலை விட்டு வெளியில் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாயந்தரம் வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க, திரும்பியும் பார்க்க போகிறாங்க. இப்போவும் யோகி கோயிலுக்கு போயிருக்கிறதா சன்னதி தெரு வீட்டில் சொல்கிறாங்க. மாதேவிக்கு திரும்பவும் கோயிலுக்கு போகிறாங்க. இப்போது அங்கேயும் போயும் யோகியை தரிசனம் பண்ண முடியல, இப்போ தான் அவர் கிளம்பி போனாருன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு 5 தடவை நடந்தது. இது என்ன இப்படி ஒரு லீலை அப்படின்னு அவங்களுக்குள்ளே தோணுது. எப்படியாவது அவரை தரிசனம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவரோட மனசு தீர்மானமாக இருந்தது. ஏதோ ஒரு சக்தி தன்னை அவரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறது நம்மளை துரத்துறதே அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. 3 நாட்களுக்கு அவரை பார்க்கறதுக்காக சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க. சட்டுன்னு மறுநாள் காலையில் சன்னதி தெருவில் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கூட்டம் இருந்தது. அந்த கதவுகளுக்கு அந்த பக்கம் வராண்டா தெரிஞ்சது. மாதேவிக்கும் அங்கே நின்றுக்கிட்டு அவர் எப்போ வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரமணாசிரமத்தில் எந்த ஒரு துடிப்பு அவங்களுக்குள்ளே தொடங்கித்தோ அதே மாதிரி துடிப்பை இப்போவும் உணர ஆரம்பித்தாங்க. சட்டுன்னு அந்த இடத்துல யோகி ராம் சுரத்குமார் அந்த வராண்டாவில் பிரசன்னமானார். அவரை பார்த்த உடனே ஏதோ அணைய உடைச்சிட்டு வந்த மாதிரி ஒரு சக்தி அவங்களுக்குள்ள பாயறது. அந்த உருவமாக இல்லாமல் அந்த இடத்தையே கனத்து போன செஞ்ச மாதிரி இருந்தது. இவங்களுக்குள்ள ஜிவ்வுன்னு ஒரு சிலிர்ப்பு உச்சந்தலையிலிருந்து பரவி பரவி அடங்கித்து. உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று துடிச்சுட்டே இருந்தது. ரமணருக்கு முன்னாடி எந்த கட்டுப்பாட்டு இல்லாத ஒரு உணர்வு அவங்கள தாக்கித்தோ அதே மாதிரி ஒரு உணர்வு இங்கேயும் அவங்களுக்கு இருந்தது மாதேவகிக்கு. அந்த உருவத்துக்கு முன்னாடி நின்னவா எல்லாருமே ரொம்ப சின்னதாக தெரிஞ்சா. ஏதோ வானத்திலிருந்து மெல்ல இறங்கின மாதிரி அவர் தெரிஞ்சார். அந்த உருவத்தை பார்த்து
மித்த ஓசைகள்லாம் அடங்கி போன மாதிரி இருந்தது. இது என்னது, காது அடைஞ்சி போச்சே அப்படின்னு நினைக்கும் போதே அங்கேருந்து அந்த கண்கள் மட்டும் இப்போ ரொம்ப கிட்டக்க தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அவரோட கண்கள் மட்டும், அவரோட கண்கள் அப்படியே தன் முகத்துக்கிட்ட அந்தரத்தில் மிதக்கிற மாதிரி இருந்தது. யோகியோட கையில் இருந்த விசிறி இடதும் வலதும் அசையும் போது தன்னையும் அறியாமல் தானும் அந்த தலையை அதுக்கேற்ற மாதிரி ஆட்டுறதை பார்த்து அதிர்ந்து போனாங்க. யோகி கிட்ட வர வர ஜனங்கள்லாம் சாமி சாமின்னு நகர நகர மாதேவகி அப்படியே இத்தனை நாள் தன்னோட குழந்தைய பார்க்காத ஒரு தாய் எப்படி துடிச்சு போவாளோ அந்த மாதிரி ஒரு உணர்வில் இருந்தாங்க. இதென்ன இப்படி ஒரு உணர்வு அப்படின்னு அவங்க உதடு கோணி போச்சு. ஓடும் தனக்குள்ள ஒரு ஆனந்த அழுக, அந்த ஆனந்த அழுக அப்படியே வெளிப்பட்டபடி இருந்துகிட்டே இருந்தது. இப்போ மனசு போதும் போதும், நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன், இதுவே போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் மேலோங்கி இருந்தது. யோகி ராம் சூரத்குமார் அப்படிங்கிற அந்த கடவுளோட குழந்தை மா அப்படிங்கிற தேவகி கிட்ட வந்து கதவை திறந்தது மட்டும் இல்லாமல் இனிமையான ஒரு குரல்ல, கீச் குரல்ல, மை ஃபாதர் பிளஸஸ் யூ ஆல், மை ஃபாதர் பிளஸஸ் யூ ஆல், ராம் 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 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேட்ட உடனே மா தேவகியோட உயிர் அப்படியே விண்டு போச்சு. அந்த குரல் இப்போ வெளியில இருந்து கேட்காம தனக்குள்ள இருந்து கேட்குற மாதிரி இருந்தது. இது என்ன இப்படி ஒரு அனுபவம் அப்படின்னு கடவுளை பார்த்த சிறுமி மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த கடல் கொடுக்குற வியப்பை விட்டு நகர முடியாம தான் எதில் ஏதோ ஒன்று பிரம்மாண்டமாக தெரியறதே, இலக்கே இல்லாமல் இங்கே முடியறதுனே தெரியாத அளவுக்கு அது இருக்கே அப்படின்னு தனக்கு முன்னாடி நிற்கிறது, நீராகி வானாகி நிற்கிறதே, இது என்ன அப்படின்னு உட்காரவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் அவங்க தவிச்சுன்னு இருக்கும்போது அந்த கூட்டம் கலைஞ்சு போச்சு. அந்த ஆனந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி மா தேவகியும் அவங்களோட போயிருந்த 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ யோகி ரொம்ப கிட்டக்க வந்தார். தேர்ல இருந்து பகவான் குடிஞ்சு பார்க்குற மாதிரி அவர் இந்த 3 பேரையும் பார்த்தார். யோகி கைகள் மேலே போச்சு. மா தேவகி பார்த்துட்டு கெட் இன்சைட் அப்படின்ட்டு ரொம்ப தீர்மானமாக கர்ஜிக்கிறார். இப்போ அந்த சிம்மம் வராண்டா வழியாக உள்ள குகைக்குள்ளே போகிற மாதிரி போச்சு. இவங்க கையில் ஆப்பிள் பழத்தெல்லாம் எடுத்துன்னு மா தேவகியும் பின்னாடியே உள்ளே போகிறாங்க. எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்கா. சட்டுன்னு மாதேவிக்கு தன்னை மறந்தாங்க. கையில் இருந்த அந்த ஆப்பிள்கள் தவறி கீழே விழுந்து சதறித்து. அப்போவும் அந்த சிம்மத்தோட குரல் கர்ஜித்தது, பிக் தம் அப் அப்படின்னு. அவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையாக போய் அந்த ஆப்பிள் எடுத்துன்னு வந்தாங்க. ஒரு முறை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க மாதேவிக்கு. அந்த அறையை அப்போ தான் நல்லா முழுசாக பார்க்குறாங்க. அங்கங்கே நியூஸ் பேப்பர் இருக்குது, அப்புறம் ரூபா நோட்டுகள், காசுகள், அதுக்கு நடுவில் சிகரெட் பாக்கெட்டு அப்படின்னு அந்த இடமே வித்தியாசமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பழைய காலி அலுமினிய பாத்திரங்கள், அப்புறம் சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டில், பழைய டம்ளர், அழுக்கேறின சில உடைகள். அந்த இடத்த எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த தரையெல்லாம் பார்க்குறாங்க. பல ஆண்டு துடைக்காதபடிக்கு இருந்தது. அது மேலே ஒரு பாய், அது மேலே 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ யோகி எழுந்தார். அங்கேருந்து அவர் பழைய நாற்காலியை இழுத்து போட்டுண்டு இந்த 3 பேருக்கு பக்கத்தில் நெருக்கமாக போட்டுண்டு உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறார். சட்டுரு மாதேவிக்கு யோகி உட்கார்ந்துருந்த அந்த கோலத்தை பார்த்தவொடனே தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அவர் உட்காண்டிருக்கிற மாதிரி தோணித்து. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்குறார். மாதேவிக்கு அவங்களுடைய முறை வந்தது. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு அவர் கேட்குறார். தேவகி அப்படிங்கிறாங்க. வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு நேருக்கு நேராக கண்களை பார்த்து கேட்ட போது மாதேவிக்கு ஐ வாண்ட் டு see God அப்படிங்கிறாங்க. அந்த அவங்க சொல்ல போகிறாங்கன்னு அவங்களே எதிர்பார்க்கல. ஏற்கனவே என்ன வேணும்னு கேட்டால் டாக்டர் பட்டம் முடித்து வெளிநாட்டுக்கு போகணும், பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் எண்ணங்கள் இருந்தால் கூட டக்குன்னு இங்கே கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அந்த ஆசையை தெரிவிக்கிறாங்க. வாட் தேவகி, யூ வாண்ட் டு see God? ஓ காட் அப்படின்னு ஒரு சிங்கம் சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறார். அங்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அங்கே ஆறா பெருகி ஓடினதை அந்த 3 பேருக்கும் நல்லா உணர முடிஞ்சுது. மாதேவிக்கு தான் என்ன கேட்டோம் அப்படிங்கிறது கூட மறந்து போகிற அளவுக்கு யோகியோட அந்த பேருணர்வு அவங்கள ஆக்கிரமிச்சது. அவர் யோகி தன்னோட தொடையை தட்டி தட்டி தானே சிரிச்சுட்டு இருந்தார்.
ஒரு அருவியில் ஒரு யானை ஆனந்த குளியல் போட்டால் எப்படி தும்பிக்கையில் நீரை பீச்சு பீச்சு அடிக்குமோ அது மாதிரி வானத்தை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருந்தார் யோகி. அங்கே இருக்கிற 3 பேரையும் பார்த்து, டு யூ நோ வாட் ஷீ வாண்ட்ஸ்? ஷீ வாண்ட்ஸ் டு see God. ஓ காட் அப்படிங்கிறார். குறைஞ்சது 10 முறையாவது அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து இதையே திரும்ப திரும்ப சொல்லி சிரிச்சுட்டே இருந்தார். இதே மாதிரி சிரிச்சுட்டே மாதேவகியை உத்து பார்த்தார். ஹவு கேன் திஸ் பெக்கர் ஹெல்ப் யூ? திஸ் பெக்கர் ஹேஸ் நாட் சீன் காட். ஹவு கேன் திஸ் பெக்கர் ஹெல்ப் யூ அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னார். மாதேவிக்கு கண்ணில் இருந்து அப்படியே நீராக வடியறது. முற்றிலும் வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணித்து. தான் இப்போ எங்கே இருக்கோங்கிறதே அவங்களுக்கு தெரியல. தனக்கு தகுதி இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற அவங்களுக்குள்ளே தோன்றுறது. ஆனாலும் தன்னையும் மீறித்தானே இந்த விஷயத்தை கேட்டோம் அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் மனசு சொல்லுது. தானே 2ஆ உள்ளுக்குள்ளே பிரிஞ்சு தன்னையே தான் பார்த்துட்டு இருக்கிற அந்த நிலையை மாதேவிக்கு உணர்றாங்க. யோகியோட சன்னதி முன்னாடி இது எல்லாம் நடந்தது. இந்த தடவை அந்த சிங்கம் பிடிய விடலை. ஆனாலும் மாதேவிக்கோ ஏதோ பல மைல் தூரம் ஓடி களைச்ச மாதிரி இருந்தது. முற்றிலும் தன்னோட உடம்பு மனசு எல்லாமே செயலிழந்து போன மாதிரி இருந்தது அவங்களுக்கு. தேவகி, திஸ் பெக்கர் ஹேஸ் நாட் சீன் காட், பட் தேவகி இஸ் எ பியோர் சோல். ஷீ வில் see God. யூ வில் see God அப்படிங்கிறாங்க. அங்கே வந்த 3 பேரில் ஒருத்தர், இது வரைக்கும் நாங்கள் பரிசுத்தமானவங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது பகவான். ஆனால் இப்போது இந்த கணம் உங்களோட திருவாக்குனால நாங்கள் எல்லாருமே தூய்மையாக ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சிலிர்த்து போயிட்டாங்க அந்த வார்த்தையை கேட்டு. யோகியோட கண்களில் அப்படியே கருணை பொங்கி அவள் 3 பேரையும் பார்த்துட்டே இருந்தார். அப்படி அவள் 3 பேரும் நாங்கள் உங்கள் சன்னதியில் பரிசுத்தமானோம் அப்படின்னு திரும்ப சொல்லும்போது சட்டுன்னு மாதேவகிக்கு ரமணாசிரமத்தில் பார்த்த அந்த அகல் விளக்கோட ஞாபகம் வந்தது. அந்த அகல் விளக்கும் அதில் ஒளிர்ந்த ரமணரோட திருவுருவமும் அந்த திருவுருவம் இங்கே தன்னை கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படிங்கிறது தீர்மானமாகவும் திடமாகவும் அவங்களுக்கு தெரிஞ்சது. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய்குரு ராயா அப்படிங்கிற அந்த நாமத்தை அங்கே இருக்கிறவா எல்லாரும் பாட ஆரம்பிக்கும் போது மாதேவிக்கையோட கண்கள் தானாக மூடிண்டது. நாமம் காதுக்குள்ள தேனா பாய ஆரம்பிச்சது. யோகியோட சத்சரித்திரத்தை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.